உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள், பொதுவான ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலில் அந்த ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடணும், அதற்கான படம் எது அப்படின்னா அது ஜனநாயகம் தான். இப்போ இந்த வீடியோ பேசுகிறோம் இல்லைங்களா, இந்நேரம் அடுத்த வாரம் படம் முடிஞ்சு 5வது ஷோ ஓடிட்டுருக்கோம். என்ன ரிசல்ட்னு அதிர்பதியான ரிசல்ட்டாக என்னன்னு தெரிஞ்சு போயிருக்கோம். அதை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியாவே தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீறி இன்னும் அப்டேட் வேணும் சாமி, எங்களுக்கு பத்தாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்த அந்த சாங் ராவணன் மவன்டா அப்படின்ற அந்த பாடல் நாளைக்கு வரப்போகிற ட்ரெய்லர். சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடல் ராவணன் மவன்டா 3வது சிங்கிள், இந்த பாடல் பற்றியும் குறிப்பாக இன்னும் இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கல சாமி, இது என்ன ஆகும், படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதனுடைய பின்னணி என்ன, நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வருதுங்க. ஏன் அந்த அப்டேட்டை இப்போ விடணும் அப்படின்னு பலருடைய பேச்சாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். குறிப்பாக தளபதி கச்சேரி, ஒரு பேரே வரலாறு, செல்ல மகளே, இதெல்லாம் தாண்டி இந்த படம் ராவணன் மவன்டா அப்படின்ற அந்த வரி, குறிப்பாக மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச்சில் அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, பாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது. ஓகே, இலங்கையை ஆண்டா ராவணன், ராவணன் மவன்டா அப்படின்னு சொன்னா என்ன தெரியும். ஒரு பக்கம் ராமன், ஒரு பக்கம் ராவணன் அப்படின் போது வா பார்த்துடலாம் ஒரு கை. அதுவும் இந்த பாடல் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் விஷுவலோட ஒரு ஆக்ஷனோட ஒரு தெரிக்கிற மாதிரியான சில காட்சிகளோடு வந்தே தீர்வார். இதெல்லாம் நாம் எடுத்து ஸ்க்ரீன் சேவராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாட்டும் இட்டுங்க, விவேக் தான் எழுதியிருக்காரு. வழக்கம் போல் விஜயோடைய இட் பாடல்கள் வரிசையில் இதுவும் ஒன்று. அவருடைய கட்சி பாடலுக்கும் ஒரு கொள்கை பாடலுக்கும் விவேக் தான் எழுதியிருக்காரு. அதாவது விஜயோடைய அந்த சென்ஸு, நாடி நரம்பு, கிட்டத்தட்ட விஜயோடைய ரசிகர்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பாடலில் கொண்டு வருது. ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு மாஸ் ஹீரோவுக்கான பாடல் ஓப்பனிங் சாங் தான் அப்படின்னு. பல ஓப்பனிங் சாங் விஜய்க்கு இருந்திருக்கு, அஜித்துக்கு இருந்திருக்கு, ரஜினிக்கு இருந்திருக்குது. அந்த ஓப்பனிங் சாங் தான் அந்த படத்தை கொண்டாட்டமான படமாக இருக்கும். ஒரு ஓப்பனிங்கில் ஒரு ஹீரோ எப்படி வராருன்னு தான் பெரிய விஷயமா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் சாங்லாம் ரொம்ப பழசு, அதெல்லாம் ட்ரெண்டிங்காக இல்லை அப்படின்ற அளவுக்கு மாறிட்டாங்க. ஆனாலும் தெரிக்கிற மாதிரியான ஒரு பாட்டு, இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்போது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற உள்ள அர்த்தங்கள், நிறைய அரசியல் வார்த்தைகள்லாம் போட்டு எழுதியிருக்காரு. இது முழுசாக அந்த பாட்டை கேட்கும்போது, இல்லை இந்த விஷுவலோடு இதை பார்க்கும்பொழுது ஒருவேளை விஷுவல் இருக்கா இல்லையா, இது ஒரு டைட்டில் கார்டில் வரக்கூடிய சாங்கா அல்லது படம் முடிஞ்ச பிறகு ரோலிங் கார்டில் வரக்கூடிய ஒரு சாங்கா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் இந்த பாட்டை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. திரும்ப திரும்ப கேட்கும்போது இந்த பாடலும் ஹிட் ஆகும். ஏன்னா 2 பாடல் ஓகே, ஒரு 3வது பாடல் ஒரு மெலோடி, அதை தாண்டி இந்த பாட்டு. இந்த பாட்டில் இன்னும் வரிகள்லாம் இருக்குதா, ரொம்ப சுருக்கமாக முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்களா, இப்பயே விட்டுட்டா என்ன ஆகும், அந்த பெப்பு போயிடுமோ அப்படின்னு. ஓகே, இதையும் எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த வார்த்தைகளை எடுத்து மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் ரசிகர்கள். இதில் வெறுமனே நீங்கள் அந்த மலேசியாவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அப்புறமா அவருடைய சில ஸ்டில்ஸு இதோடு முடிச்சிட்டிங்களே. இந்த பாடல் ஒருவேளை விஷுவலாக எடுத்திருந்தா அதுலேருந்து ஒரு 2-3 ஸ்டெப்பு வெளியிட்டிருக்கலாமே அப்படின்ட்டு பல பேரோட ஆதங்கம் ரைட்டு இருக்குது. அப்டேட் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஜனநாயகன் ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு இது என்ன படம்பா, இது ரீமேக் படமா, இது ஒரிஜினல் படமா, இல்லை எச் வினோத் சொன்ன மாதிரி இது தளபதி படத்தினுடைய கொண்டாட்டமா, அது தெரிஞ்சு போயிடுங்க. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 6:45 மாலை. அது எவ்வளோ மில்லியன் ஓட போகுதுன்னு தெரியல. முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப காலமாக இது ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயம்னா, இது விஜய்க்கான அரசியல் படமாக இருக்குமா, ஏமா ஒரு ட்ரெய்லர் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா, ட்ரெய்லர் தாங்க முக்கியம். நீங்கள் எல்லா படத்துடைய ட்ரெய்லர் பாருங்கள், அது ரிலீஸுக்கு 1 வாரம் 5 நாள் 6 நாள் முன்னாடி தான் அதை வெளியிடுவாங்க. அதுவும் மாஸ் ஹீரோ படங்கள், பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கடைசியாக தான். ஏன்னா ஏறக்குறைய நீங்கள் கேப்சர் பண்ணிடலாம், ரைட் இதுதான்பா, இது தவிர என்னப்பா அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் அட்வான்ஸ் புக்கிங் இந்த படத்துக்கு நடந்திருக்குங்க. -10 டிகிரி 12 டிகிரி குளிரில் இந்த படம் பார்க்கறதுக்காக ஓவர்சீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். அப்படி இருக்கும்போது படத்துக்கு இன்னும் சென்சார் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் சென்சார் கொடுக்கல அதுதான் தெரில சாமி. அவங்க கேட்ட மாதிரி மியூட்டு, அவங்க சொன்ன மாதிரி கட்டு எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. ஆனாலும் என்ன காரணம் தெரில. இதில் யாரை அரசியலில் யாரை தாக்குற மாதிரி வசனங்கள் இருக்குது, யாரை தாக்குற மாதிரி காட்சிகள் இருக்குது,
யாமரியன் பராபரமேன்ற கதை தான். ஆனால் ஏதோ ஒரு இருக்குப்பா. இதில் தொடர்ச்சியாக என்னென்னா விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பி டீம் ஆக விஜய் இருந்திருந்தா இன்னத்துக்கு சென்சார் கையில் வந்திருக்கணுமே. ஏன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில், ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் சென்சார் போர்டு இருக்குது. இப்போ விஜய்க்கு ஃபேவரான ஆட்களாக இருந்தால் அவங்க வந்து உண்மையிலே பி டீமாக இருந்தால் கொண்டுமாங்க யூ கொண்டுமாங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிருக்கா. ஆனால் கட்டும் மியூட்டும் கொடுத்த பிறகும் இன்னும் இருக்குங்க, ஒன்றும் கொடுக்கல அப்படி. ஓகே, இங்கே ஏதாவது இந்த தரப்பில் அரசியல் எதிரி இங்கே ஏதாவது அழுத்தம் இருக்குன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற மட்டும் தெரியுது. இதை தாண்டி படம், ஏன்னா நீங்கள் ஓவர்சீஸில் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் முதல்ல கொடுத்துருவாங்க வந்து. ஏன்னா அங்கே இருக்கிற டிஸ்பிளேல சென்சார் சர்டிஃபிகேட்டை முதல்ல வந்து அதை வந்து ப்ளே பண்ணுவாங்க, அதை வந்து மாட்டி வைப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. இப்போ என்ன ப்ராப்ளம்னா அந்த சென்சார் ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதில் ஏதாவது அரசியல் அழுத்தம் இருக்குதா, இதன் பின்னாடி ஏதாவது இருக்கா, இல்லை படத்தில் அப்படியாப்பட்ட அரசியல் ஏதாவது பேசியிருக்காங்களா, அந்த சென்சார் போர்டு மெம்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா யச்சுனோத் வந்து திரும்பவும் சொன்னது தான் வந்து, இது பாருங்கள் வழக்கமான விஜய் படமாக இருக்கவே இருக்காது, நீங்கள் பாருங்கன்னு. நான் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தேன். ஏங்க கடைசியில், அதாவது வந்து கடைசி மீன் வந்து சினிமாவில் விட்டு நான் கம்ப்ளீட்டாக விலக போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹீரோ, அரசியலுக்குள்ளே ஒரு புயலாக கிளம்பி இருக்கிற ஒரு ஹீரோ, 2026 நாங்கள் தாங்க அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கிற ஒரு ஹீரோ, அவர் ஏன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோம்? ஒரு அரசியல் படத்தை, ஒரு காட்டமான படத்தை, மக்களுக்கு எழுச்சியான ஒரு படத்தை பண்ணியிருக்கலாமே. அப்படி ஒரு எழுச்சியான படம், காட்டமான படம், அரசியல் நெறி பேசக்கூடிய படம், சமூக அரசியல், சமகால அரசியல், கரண்ட்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் அந்த படம் பேசியிருக்கா? இதை வந்து ஒன்றிய அரசுக்கும் இங்கே ஆளுகிற மாநில அரசுக்கும் பிரச்சனையாக இருக்குதா? இதனால் தான் இதுக்கான அழுத்தம் இருக்குதா அப்படின்ட்டு வந்து பெரிய கேள்விக்குறி 9ஆம் தேதி ஃபஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போயிடும். இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, அது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இப்படி இவ்வளோ டிலே பண்ணால் 9ஆம் தேதி படம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய விஷயமாயிடுச்சு. அதுதான் விஜய் சொன்னது. திரும்பவும் சொல்கிறது, நான் எத்தனை வீடியோனாலும் நான் சொல்லுவேன். நான் மிக நேர்த்தியாக அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னார் வந்து, கேவிஎன் ப்ரொடக்ஷன் கேட்டேன். ஏற்கனவே படத்துக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். ஏன்னா விஜய் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது படங்களில். ஒரு காவலன் ஆகட்டும், ஒரு மெர்சல் ஆகட்டும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து ஒரு தலைவாவாகட்டும், டைம் டு லீடுன்னு போட்டது ஒரு தப்பா? இன்றைக்கி அங்கே வந்தாச்சு இல்லை, டைம் டு லீடுக்கான அர்த்தமாக வந்தாச்சு இல்லை, அதுதான் சொன்னார் வந்து. ஏற்கனவே பிரச்சனை வரும், இப்போ நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், பிரச்சனை வரும், இதெல்லாம் நினச்சி நீங்கள் படத்தை தயாரிக்கிறீங்களான்னு தயாரிக்கிறேன்ட்டாங்க. ஏன்னா விஜயே ரொம்ப அடக்கி வாசிக்கிறதுக்கான காரணம், இந்த 9ஆம் தேதி வரைக்கும் கம்முன்னு இருப்போம், இந்த படத்துக்கு பிரச்சனையாகிட போகுது, ஏதாவது பொது வழியில் வந்து பேசி அது வந்து அந்த படத்துக்கு ஒரு பாதகமாக ஆகிட போகுது. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து எப்பவுமே ஒரு ப்ரொடியூசருடைய நடிகருங்க வந்து, ஒரு இயக்குனருடைய நடிகர் வந்து விஜய் வந்து, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஏதாவது பாதகமாகி போகிறது தான் அவர் அரசியல் ரொம்ப பேசாமல் அமைக்கி வாசந்து. இதெல்லாம் சரி 9ஆம் தேதிக்குள்ளே வந்துருமா அப்படின்னா நாளைக்கு தெரிய வரும். கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ அழுத்தம் இருந்ததுன்னா உண்மையிலே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். விஜய் கடைசி படம், விஜய் அரசியலுக்கு வர்றது இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய எரிச்சல் ஆகுது. கண்டிப்பாக அவர் பி டீம் இல்லை அப்படின்ட்டு ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. ஓகே, நாளைக்கு பயங்கர திருவிழா தான் கோலிவுட்டில். குறிப்பாக சோஷியல் மீடியா தெரிக்க போது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காலையிலேயே ஒரு பெரும் அப்டேட் வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம், கமலஹாசன் தயாரிக்கிற அந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கப் போகிறார். அதற்கான அப்டேட் வருது. இப்போ எல்லாருடைய கேள்வி என்னென்னா, எப்போ ஒரே நாள் தான், நாளைக்கு 6:45 மணிக்கு ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வருது அப்படின்னு ஒன்று. பராசக்தி ஃபங்க்ஷன் வச்சுங்க, பராசக்தி ஃபங்க்ஷன்லேயே ட்ரெய்லரையும் வெளியிட போகிறீங்க. ஓகே, காலையில் 11 மணிக்கு ரஜினிகாந்தோடைய அந்த அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்ற கேள்வி ரசிகர் மத்தியில் பல விதமாக கேட்டு. ஏன் நாளைக்கு ஒரு முகூர்த்த நாள் இல்லை, நாளைக்கு ஒரு பெரிய நல்ல நாள் கிடையாது, நாளைக்கே வந்து கோலிவுட்டை டம் கட்டுறீங்க, நாளைக்கே வந்து இதை வந்து சேர்க்குறீங்க, அப்போ இன்னும் எதிரும் புதிரமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்களா, இல்லை எதிரும் புதிரமாக தான் அவங்க இருக்காங்களா அப்படின்ற கேள்வி மில்லியன் கணக்கில் இருக்குது. இதெல்லாம் மீறி என்னப்பா இந்த விஜய் வந்து நேற்று வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார், நேற்று வரைக்கும் பாடிக்கிட்டு இருந்தார், இன்றைக்கினும் அரசியல் களத்தில் வந்து சரி எக்ஸ்வல் இதழத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னு அப்படி காணாமல் போயிடுவார் அப்படின்னு பார்த்தா, இந்த 2-2.5 வருஷத்தில் பூம்னு வளர்ந்து நிற்கிறார். ஒரு பக்கம் காங்கிரஸ் பேசுதுன்றாங்க, இன்னொரு பக்கம் பாஜக பேசுதுன்றாங்க, இன்னொரு பக்கம் இருக்கிற உதிரி கட்சியெல்லாம் நாங்கள் வந்து விஜய் கூட நிற்போன்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு, 90% பேர் வந்து தாவேக்காவுக்கு போகன்றாங்க. இப்படியா
ஒரு மாத அரசியலையும் கிரியேட் பண்ணிட்ட இந்த நபர் எப்படி அப்படின்னு சுற்றி உள்ள சினிமாக்காரர்களே பொறாமைப்படுகிறார்களா அல்லது சூழ்ச்சி செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்கல, பொதுவாக கேட்குறாங்க. அது இருக்க தான் செய்யும். நீங்கள் இருக்க தான் செய்யும். பூமுன்னு ஒரு வளர்ச்சி அப்படி பார்க்கும்போது ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அது அடக்க தான் செய்வாங்க. எல்லா துறையிலும் உண்டு. அதுவும் மாஸ் மீடியாவில் அதிகமாக உண்டு, அரசியலில் எக்கச்சக்கமாக உண்டு. சரி, நாளைக்கு எல்லாம் வர அப்டேட் எல்லாம் அதையெல்லாம் மீறி வரட்டங்க ஜனநாயகம். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் கொண்டாடுறதுக்கு. அந்த ட்ரெய்லர் வரட்டும், நாங்கள் பார்த்துட்றோம். இதெல்லாம் மீறி நாளைக்கு மறுநாள் அதுதாங்க நான் ஏற்கனவே போன வீடியோவில் பேசிட்டேன். இந்த டிஆர்பி ஃபைட்டு, டிஆர்பி ரேட்டிங், யார் ப்ரோக்ராமை யார் பார்க்க போகிறது, அதை தாண்டி அந்த ப்ரோக்ராமுக்கு கிடைக்க போகிற வரவேற்பு என்ன, குறிப்பாக நாளைக்கு பராசக்தி ப்ரோக்ராமில் வந்து யார் கலந்துக்க போகிறாங்கன்ட்டு பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய போட்டியாகவே கொண்டு போயிட்டாங்க. என்ன தான் போட்டி வச்சாலும் சரி, 9ஆம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் அது தெரிஞ்சு போய்டும் ஜனநாயகன். 10ஆம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் பராசக்தி என்னன்னு தெரிஞ்சு போய்டும். இதெல்லாம் மீறி இந்த 10 நாள் லீவை வந்து கொண்டாட போகிறாங்க. எப்போ எனக்கு சினிமாவே தான்பா கடைசி படம், நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னா அதுக்குள்ளே கூட ஒரு அழுத்தம் வைக்கிறாங்கன்னா அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பாடலா ஆவணம் அவன்டான்னா அப்படின்ற அந்த பாட்டை கொண்டு வந்து இதுக்காகவே வச்சுருக்காங்க பொழுது. எவ்வளோ பார்த்துட்டேன், இதையும் பார்க்க மாட்டேனா அப்படி சொல்லி களத்தில் இறங்கியிருக்கார் விஜய். பார்ப்போம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.